தாவேக்கால இருந்து விலகி திமுகல இணைஞ்ச வைஷ்ணவிய அறவேக்காட்டு அரசியல்னு மாறி மாறி போஸ்ட் போட்டு கலாச்சிட்டு இருந்த நிலையில இப்ப பொறுத்தது போதும்னு பொங்கி எழுந்த வைஷ்ணவி போலீஸ்லயே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அது குறித்து விரிவா பார்க்கலாம். இத்தனை நாட்களாக இணையத்தில் மான் கராத்தேவை போல நடந்து வந்த பஞ்சாயத்து தற்போது சீரியஸாக தொடங்கி இருக்கிறது. ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆபாசமா சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்றது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இளம் பெண் அரசியலுக்கு வருவதை முடக்குகின்றனர். பெண்கள் கையில் உள்ள புத்தகத்தை பிடுங்கி மறுபடியும் கரண்டியை கொடுக்கிறார்கள். இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறது இப்பதான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும். பெரியார் அவர்கள் அன்றே சொன்னாரு, கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும், தாவேகா தலைவரும் வலியுறுத்துறாரோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. விஜய் ஏன் இதை கண்டிக்கவில்லை என தாவேக தலைவர் விஜய் மீதும் அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் திமுகவின் புது முகம் வைஷ்ணவி. பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்க நாகரிகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம் தானே. விளம்பரத்துக்காக நிச்சயமா இல்ல. எங்க அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிறது இல்லை இல்லையா. எக்ஸ் வலைதளத்தில் நடந்து வந்த கருத்து மோதல் காவல் நிலைய படிக்கட்டு ஏற என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் களமிறங்கினோம். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 20 வயதான வைஷ்ணவி. சமூக வலைதளத்தில் தன்னுடைய அட்ராக்டிவான போஸ்ட் மூலம் அழகான தமிழ் உச்சரிப்பின் மூலமும் பிரபலமடைந்தவர். வைஷ்ணவி திராவிட அரசியல் குடும்பத்தை பின்புலமாக கொண்டிருந்த போதும் நடிகர் விஜயால் ஈர்க்கப்பட்டு அவரை தாவேக்காவில் இணைத்துக் கொண்டார். தாவேக்க தொடங்கிய ஓராண்டு காலம் விஜய்க்கு ஆதரவாகவும் திராவிட ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் வைஷ்ணவி தொடர்ந்து பதிவிட்ட போஸ்டுகள் தாவேக்க தொண்டர்களின் கவனத்தை பெற அவரின் ஃபாலோவர்ஸ் மளமளவென அதிகரித்தனர். இந்த சூழலில்தான் தாவேக்காவில் தன்னை தொடர்ந்து ஓரம் கட்டுவதாகவும் இளைஞர்களுக்கு அந்த கட்சியில் அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டையும் முன்வைத்த வைஷ்ணவி அவர் குறிப்பிட்டபடியே கொங்கு மண்டல தளபதி செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமானார். வைஷ்ணவி திமுகவில் இணைந்த ஓவர் நைட்டில் அவருடைய ஃபாலோவர்ஸ் 2.7 மில்லியனில் இருந்து 1.7 மில்லியனாக சரிந்தது. வைஷ்ணவி கட்சி தாவியதும் அவரை ஸ்லீப்பர் செல் என தாவேக்க தொண்டர்கள் வறுத்தெடுத்தனர். இந்நிலையில் திமுகவில் இணைந்த வைஷ்ணவியும் தாவேக்கவினரை சீண்டி பார்த்து கொண்டே ஓரணியில் தமிழ்நாடு என முழக்கமிட்டு உடன்பிறப்புகளோடு இணைந்து களப்பணியாற்றி வருகிறார். தாவேக்காவில் இருந்து விலகி 3 மாதங்கள் கடந்த பிறகும் அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என தாவேக்காவினரும் வைஷ்ணவியும் கடந்து போகவில்லை. தாவேக்க தொடர்பாக எந்த செய்திகள் வந்தாலும் அறிக்கைகள் வந்தாலும் முதல் ஆளாக அதை வைஷ்ணவி விமர்சித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். இதனால் கடுப்பான தாவேக்காவின் விர்ச்சுவல் வாரியர்ஸும் நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர்டா என்கிற ரேஞ்சில் வைஷ்ணவியை ஆஃப் செய்வதற்கு பல மீம்ஸ்களை பதிலடியாக கொடுத்து வந்துள்ளனர். ஆனால் அரசியல் களத்தின் ஆழம் பார்க்க தயாராக இருந்த வைஷ்ணவியும் விடுவதாக இல்லை. உங்கள் கட்சியிலிருந்து வெளியேறும் தொண்டர்களையே தக்க வைத்துக் கொள்ள துப்பில்லை, இதில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்க்கை தேவையா? வசதியாக வாழும் விஜய் அவர்களுக்கு எப்படி புரியும் இந்த மாற்றுத்திறனாளி சகோதரியின் வலியும் வேதனையும்? தாவேக்க தலைவர் விஜய்க்கு சுய அறிவு இருக்கா இல்லையா? ரவுடிகளின் கூடாரமாக விளங்கும் தாவேக்க மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டை கண்டிக்காததால் தாவேக்க தலைவர் விஜய்க்கு பாஜகவின் கைகூலி என பட்டம். த்ரிஷா போட்ட பிறந்த நாள் வாழ்த்து புகைப்படத்தை பதிவிட்டு இதுக்கெல்லாம் டைம் இருக்கு, ஆனா மக்களை சந்திக்கதான் டைம் இல்லை என கடந்த 1 மாதத்தில் மட்டும் தாவேக்காவினரை வாண்டடாக வம்பிழுத்து வைஷ்ணவி போட்ட பதிவுகள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. அதே நேரம்
டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் அட்டாக் என்பதை தாரக மந்திரமாக கொண்டிருந்த தாவேக்காவினரோ ஒரு கட்டத்தில் எவ்வளவோ பண்றாங்க, இதை பண்ணக்கூடாதா என இன்டீசன்ட் அட்டாக் செய்ய தொடங்கியுள்ளனர். அதுவும் மிகவும் இன்டெப்தாகவும் அறிவிற்கத்தக்க வகையிலும் இருந்த காரணத்தால் வைஷ்ணவி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். எதிர்கட்சிக்காரங்கள நியாயமான விமர்சனங்கள், நாகரீகமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஃபைன் தான். நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம். ஸோ நாங்கள் எடுத்து வைக்கும் போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்க நாகரீகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம் தானே. இந்நிலையில்தான் வைஷ்ணவி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் மீதும் அவர் கட்சியினர் மீதும் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். தாவேகாலிருந்து வெளியேறின சமயத்துல இருந்தே தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆபாசமா சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்றது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நான் வெளியேறின காலம் தொட்டே நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த 2 மாத காலமா. அவரும் எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல. எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல. தன் மீதான விமர்சனங்கள் நாகரிகமான முறையில் இருக்க வேண்டும், ஆனால் தாவேக்காவினர் ஆபாசமாகவும் அவதூறு பரப்பும் எண்ணத்திலும் தொடர்ந்து மீம்ஸ் பதிவிட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறது இப்பதான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும். பெரியார் அவர்கள் அன்றே சொன்னாரு, கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேகா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதோடு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் வைஷ்ணவி வீடியோக்களை மார்பிங் செய்ததாக தெரிகிறது. தாவேக தலைவர் விஜய் இதனை கண்டிக்காதது வருத்தமளிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள வைஷ்ணவி, இளம் பெண்கள் அரசியலுக்கு வருவதற்கு தாவேக்காவினர் முட்டுக்கட்டை போடுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். எக்ஸ் வலைதளத்தில் இதே போன்று அனைத்து அரசியல் பிரமுகர்கள் குறித்தும் சினிமா செலிபிரிட்டிகள் குறித்தும் பலர் பதிவிட்டு வருவதும் கவனத்திற்குரியது. குறிப்பாக தாவேக தலைவர் விஜய் குறித்த அவதூறான மீம்ஸ்களும் ஆபாசமான கமெண்ட்டுகளும் கொட்டி கிடக்கின்றன. காவல்துறையின் நடவடிக்கை பாலின பாகுபாடின்றி கட்சி பேதமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றே நெட்டிசன்களும் வலியுறுத்துகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.